விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை. நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் திறன் கொண்டது. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த தாவரத்தோட விட்டம் இதுலேருந்து இதுவரை இதில் லென்த் எவ்வளோனா 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை. இதில் வெயிட் 45 கிலோகிராம் வரை தாங்கக்கூடியது. 45 கிலோகிராம் ஈக்குவலாக உள்ள ஒரு மனுஷனோட எடையோ அல்லது 45 கிலோகிராம் எடையோ தாங்க வல்ல திறனுடையது. $470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர்வோர்ட்ஸ்கள் ஆகும். தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மழைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன. இதனால் அமேசான் காடுகளை என்னென்னு சொல்கிறோன்னா, பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது. இதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் காணப்படுகிறது. ஒரு செல் உயிரிகள் மற்றும் பல செல் உயிரிகள் இடையே உள்ள வேறுபாடுகள். ஒரு செல் உயிரிகள் பல செல் உயிரிகள். ஒரு செல் உயிரிகள் ஒரு செல்லால் ஆனவை. பல செல் உயிரிகள் பல செல்களால் ஆனவை. ஒரு செல்லே வாழ்க்கை செயல்கள் அனைத்தையும் மேற்கொள்கின்றது. ஒரு செல்லில் பல செல் உயிரிகளில் செல்களுக்கிடையே பணிகள் பிரிக்கப்படுகின்றன. வெவ்வேறு செல்கள் வெவ்வேறு செயல்களை செய்வதற்கேற்ப சிறப்பு அம்சங்களை பெற்றுள்ளன. ஒரு செல் உயிரிகள் பொதுவாக இவை அளவில் மிகச்சிறியவை, நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க இயலும். பல செல் உயிரிகள் பொதுவாக இவை அளவில் பெரியவை, கண்களால் பார்க்க இயலும். ஒரு செல் உயிரிகளில் திசுக்கள், உறுப்புக்கள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் கிடையாது. பல செல் உயிரிகளில் திசுக்கள், உறுப்புக்கள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் உள்ளன. ஒரு செல் உயிரிகளில் செல்களின் அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி நடைபெறுகிறது. பல செல் உயிரிகளில் செல் பிரிவு மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வளர்ச்சி நடைபெறுகிறது. ஒரு செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு அமீபா, பாரமீசியம் மற்றும் யூகுலினா. பல செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு மண்புழு, மீன், தவளை, பல்லி மற்றும் மனிதன். பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல் எனப்படும். தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல், கோடியக்கரை மற்றும் கூடன்குளம் ஆகிய இடங்களில் பறவைகள் சரணாலயங்கள் காணப்படுகின்றன. பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வேடந்தாங்கல் வருகின்றன. அதேபோல் கோடை மற்றும் வறட்சி அதிகமுள்ள காலங்களில் நம் நாட்டு பறவைகள் வெளிநாடுகளுக்கு வலசை போகின்றன. எனவே இவை வலசை போகும் பறவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு குளிர்கால உறக்கம் என்று பெயர். எடுத்துக்காட்டு ஆமை. அதேவேளை சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு கோடைகால உறக்கம் என்று பெயர். எடுத்துக்காட்டு நத்தை. வெவ்வேறு வாழிடங்களில் உள்ள விலங்குகளின் தகவமைப்புகள். விலங்குகளின் பெயர், வாழிடம், தகவமைப்புகள். துருவ கரடி, துருவ பகுதி, பாதுகாப்பிற்கேற்ற தடிமனான தோல், மென்மையான ரோமங்கள். பென்குயின், துருவ பகுதி, நீந்துவதற்கேற்ற துடுப்புகள், நடப்பதற்கேற்ற 2 கால்கள். வரையாடு, மலைப்பகுதி, ஓடுவதற்கேற்ற வலுவான குளம்புகள், குளிரில் இருந்து பாதுகாக்க நீளமான ரோமங்கள். சிங்கம், காடு, வலுவான மற்றும் வேகமாக ஓடக்கூடிய தன்மை, இரையை பிடிப்பதற்கான கூர்மையான நகங்கள்.
நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றுள்ளது. விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை. நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் திறன் கொண்டது. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த தாவரத்தோட விட்டம் இதுலேருந்து இதுவரை இதில் லென்த் எவ்வளோனா 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை. இதில் வெயிட் 45 கிலோகிராம் வரை தாங்கக்கூடியது. 45 கிலோகிராம் ஈக்குவலாக உள்ள ஒரு மனுஷனோட எடையோ அல்லது 45 கிலோகிராம் எடையோ தாங்க வல்ல திறனுடையது. $470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர்வோர்ட்ஸ்கள் ஆகும். தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மழைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன. இதனால் அமேசான் காடுகளை என்னென்னு சொல்கிறோன்னா பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது. இதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் காணப்படுகிறது. ஒரு செல் உயிரிகள் மற்றும் பல செல் உயிரிகள் இடையே உள்ள வேறுபாடுகள். ஒரு செல் உயிரிகள் பல செல் உயிரிகள். ஒரு செல் உயிரிகள் ஒரு செல்லால் ஆனவை. பல செல் உயிரிகள் பல செல்களால் ஆனவை. ஒரு செல்லே வாழ்க்கை செயல்கள் அனைத்தையும் மேற்கொள்கின்றது. ஒரு செல்லில் பல செல் உயிரிகளில் செல்களுக்கிடையே பணிகள் பிரிக்கப்படுகின்றன. வெவ்வேறு செல்கள் வெவ்வேறு செயல்களை செய்வதற்கேற்ப சிறப்பு அம்சங்களை பெற்றுள்ளன. ஒரு செல் உயிரிகள் பொதுவாக இவை அளவில் மிகச்சிறியவை, நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க இயலும். பல செல் உயிரிகள் பொதுவாக இவை அளவில் பெரியவை, கண்களால் பார்க்க இயலும். ஒரு செல் உயிரிகளில் திசுக்கள், உறுப்புக்கள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் கிடையாது. பல செல் உயிரிகளில் திசுக்கள், உறுப்புக்கள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் உள்ளன. ஒரு செல் உயிரிகளில் செல்களின் அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி நடைபெறுகிறது. பல செல் உயிரிகளில் செல் பிரிவு மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வளர்ச்சி நடைபெறுகிறது. ஒரு செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு அமீபா, பாரமீசியம் மற்றும் யூகுலினா. பல செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு மண்புழு, மீன், தவளை, பல்லி மற்றும் மனிதன். பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல் எனப்படும். தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல், கோடியக்கரை மற்றும் கூடன்குளம் ஆகிய இடங்களில் பறவைகள் சரணாலயங்கள் காணப்படுகின்றன. பல பறவைகள் வெளிநாடுகளான சைபேரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வேடந்தாங்கல் வருகின்றன. அதேபோல் கோடை மற்றும் வறட்சி அதிகம் உள்ள காலங்களில் நம் நாட்டு பறவைகள் வெளிநாடுகளுக்கு வலசை போகின்றன. எனவே இவை வலசை போகும் பறவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு குளிர்கால உறக்கம் என்று பெயர். எடுத்துக்காட்டு ஆமை. அதேவேளை சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு கோடைகால உறக்கம் என்று பெயர். எடுத்துக்காட்டு நத்தை. கார்போஹைட்ரேட்டுகளின் வகைகள். கார்போஹைட்ரேட்டுகளின் நிலை மூலப்பொருட்கள். சர்க்கரை, பழங்கள், தேன், கரும்பு சர்க்கரை, பீட்ரூட். ஸ்டார்ச், அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு மற்றும் பிற. நார்ச்சத்து உணவு, முழு தானியங்கள், கொட்டை உணவுகள் மற்றும் பிற.
அதிகமான புரதம் உள்ள உணவு சோயா பீன்ஸ் ஆகும். வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள். வைட்டமின்கள் மூலங்கள் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள். அறிகுறிகள். வைட்டமின் ஏ மீன், எண்ணெய், முட்டை, பால், நெய், கேரட், சோளம், மஞ்சள் நிற பழங்கள், கீரைகள். மாலைக்கண் நோய், குறைவான கண் பார்வை, மங்கலான வெளிச்சத்தில் பார்ப்பதில் சிரமம். வைட்டமின் பி முழு தானியம், தீட்டப்படாத அரிசி, பால், மீன், இறைச்சி, பட்டாணி, பயிர் வகைகள், பச்சை காய்கறிகள். பெரிபெரி நரம்பு பலவீனம், உடல் சோர்வு. வைட்டமின் சி ஆரஞ்சு, நெல்லிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி. ஸ்கர்வி ஈறுகளில் இரத்த கசிவு. வைட்டமின் டி மீன் எண்ணெய், முட்டை, பால், சூரிய ஒளியின் மூலம் நமது தோலில் உருவாகிறது. ரிக்கெட்ஸ் பலவீனமான, எளிதில் வளையக்கூடிய எலும்புகள். வைட்டமின் இ தாவர எண்ணெய்கள், பச்சை காய்கறிகள், முழு கோதுமை, மாம்பழம், ஆப்பிள், கீரைகள். நரம்பு பலவீனம், மங்கலான கண் பார்வை, மலட்டுத்தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமை. வைட்டமின் கே பச்சை காய்கறிகள், தக்காளி, முட்டைக்கோஸ், முட்டை மற்றும் பால் பொருட்கள். பலவீனமான எலும்புகள், புற்கள் போன்றவை. சிறுகாயத்தினால் ஏற்படும் அதிகப்படியான இரத்த கசிவு. நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது. சூரிய வெப்ப கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கும் களிம்புகள், சன்ஸ்கிரீன் லோஷன் தோலின் வைட்டமின் டி உற்பத்தியை 95% குறைக்கிறது. எனவே வைட்டமின் டி குறைபாட்டு நோய் ஏற்படுகிறது. தாது உப்புகள் மற்றும் அவற்றின் பணிகள். தாது உப்புகள் பணிகள். கால்சியம் வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள், இரத்தம் உறைதல். பாஸ்பரஸ் வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள். அயோடின் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி. இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சி. உலகளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில்தான் உள்ளது. முருங்கைக்கீரையை சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இறக்குமதி செய்கின்றன. முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் புரதம் ஆகியவை நிறைந்து காணப்படுகின்றன. இது ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் உள்ளது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனுடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக அதிக எண்ணிக்கையில் உடல் பருமன் உடையவர்களை கொண்ட நாடுகளுள் 2வது இடத்தில் உள்ளது. புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள். அறிகுறிகள். குவாசியோர்கர் வளர்ச்சி குறைபாடு, முகம், கால்களில் வீக்கம், வயிற்றுப்போக்கு மற்றும் உப்பிய வயிறு. மராஸ்மஸ் மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி. தாது உப்புகள் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள். கால்சியம் ரிக்கெட்ஸ். பாஸ்பரஸ் ஆஸ்டியோமலேசியா. அயோடின் கிரிட்டினிசம் குழந்தைகளில், முன்கழுத்து கலரை பெரியவர்களில். இரும்புச்சத்து இரத்த சோகை. சீக்கிரம் படுக்கச் சென்று அதிகாலை எழும் பழக்கம் ஒரு மனிதனை நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது. இப்படி சொன்னது யாருன்னா பெஞ்சமின் பிராங்க்லின். பாக்டீரியா நோய்கள் பரவும் முறை. காலரா அல்லது வயிற்றுப்போக்கு, அசுத்தமான நீர். நிமோனியா காய்ச்சல், இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்றுத் திவலைகளை சுவாசித்தல். டெட்டனஸ் அல்லது கக்குவான், பாக்டீரியாக்களினால் தாக்கப்பட்ட காயங்கள். காசநோய், இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்றுத் திவலைகளை சுவாசித்தல். டைபாய்டு அல்லது காய்ச்சல், அசுத்தமான உணவு அல்லது நீர்.